அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 143:8. Cause me to hear thy loving kindness in the morning, for in thee do I trust. Cause me to know the way wherein I should walk, for I lift up my soul unto thee. Psalms 143:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசீஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க பரலோகத்தின் தேவன் தந்த மேலான கிருபைக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க காரணமாக இருக்கிறதான அருமையான காட் கோசி மினிஸ்ட்ரிக்காக அருமையான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து செல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதன் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஊழியத்தை முடித்து, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் படவில் ஏறி அக்கறைக்கு போகும்படியாக அவர் பிரயாசப்படுகிறார். அவர் படகில் ஏறின பொழுது சீசர்களும் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் போகிறதான பாதையிலே நாம் செல்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. எனவே அவரே நமக்கு வழிகாட்டியாய், அவரே நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவராய், பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எனவே அவர் செல்லுகிற பாதையில் நாம் செல்வதற்கு ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்களாம். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஏறி இருக்கிறதான படகு, இயேசு ஏறின பின்பதாக சீசர்கள் ஏறினதான படகு. இந்த படகிலே அந்த படகு பிரயாணமாய் சென்று கொண்டிருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பெருங்காற்று உண்டானதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அலைகளினால் படகு மூடத்தக்கதான ஒரு நிலையிலே காணப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம்.
அந்த அளவிற்கு மூழ்கி போகிறதான ஒரு அனுபவத்தில் ஆமேன் அந்த பெருங்காற்றின் அனுபவம் காணப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலேயும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே. நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் பயந்தார்கள், சீசர்கள் பயந்தார்கள். ஏனென்றால் இயேசு அவர் இருந்தும் அவர்கள் பயப்படுகிறதான ஒரு நிலை. இந்த நிலை ஏன் வந்தது என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ நித்திரையாயிருந்தார் என்று சொல்லி, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சி எடுத்து நாம் பிரயாசப்பட்டு செய்கிற எல்லா காரியங்களும் விருதாவாய் போய்விடுகிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய காரியத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது அவர் அறியாத வழியை திறக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இயேசு உங்களுக்கு இருந்தால் அற்புதம் நடக்கும். இயேசு உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் ஜெயம் கிடைக்கும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்பொழுது அவருடைய சீசர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன பிரச்சனைனாலும் அவர் பார்த்து கொள்வார். எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு அலைக்கழிப்புகள் இருந்தாலும், ஆமென், அவர் பார்த்து கொள்வார். இயேசு கிரியை செய்யும் பொழுது அங்கே மிகுந்த அமைதல் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில், உங்கள் குடும்ப காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அமைதலை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செயல்பட உங்களை தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையாகிய படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி உங்கள் வாழ்க்கையாகிய படகை அவரே நடத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். போராட்டங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் கூட இருப்பார். பிரச்சனைகள் வரும், ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 5வது அதிகாரத்திலே வருவீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் ஒரு படகை தெரிந்தெடுத்து அந்த படகில் ஏறி அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். இந்த வார்த்தையை பிரசங்கித்து முடித்த பின்பதாக அந்த படகு சீமோனுடையதாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த படகை ஆண்டவர் பார்க்கிறார். அது வெறுமையான ஒரு படகாய் காணப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த படகின் சூழ்நிலையை அறிந்த தேவன் சீமோனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் படகை ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய்யுங்கள், ஆமென், வலையை வீசுங்கள் என்று சொல்லி. உடனே சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டபடினாலே சீமோனுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை அவன் கண்டு கொண்டதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா வெறுமையையும் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி அவர் ஆசீர்வதிக்கிறதான தேவன். அப்போ இப்பொழுது உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறதான எங்களுக்கு இருக்கிறதான என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை தேவ சமூகத்திலே சொல்ல வேண்டும். அதில் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ஐயரே,
ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னுடைய சூழ்நிலையை, ஆமேன், தன்னுடைய முயற்சியை, அவருடைய பிரயாசத்தை, அவருடைய பிரயாசத்தின் பலனாக வந்ததான வெறுமையை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அப்படியே வலையை போட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை அந்த வலையில தேவன் கொடுத்தார். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே, ஆமேன், அவர்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போனதே என்று சொல்லி இரவு முழுவதும் தூக்கம் கெட்டு, ஆமேன், கண் விழித்து பிரயாசப்பட்டும் ஒன்றுமில்லாத நிலையில, ஆமேன், ஸ்தோத்திரம், வார்த்தையை கேட்ட, ஆமேன், ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை பேதுருடைய வாழ்க்கையில் செய்தார். பேதுருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து பேதுருடைய வாழ்க்கையில் இருந்ததான ஆமேன் வெறுமையான காரியங்களை மாற்றி அவனுக்கு ஆமேன் ரெட்டிப்பான நன்மை 2 படங்கு அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தர போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே உங்கள் படகுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். படகுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், ஸ்தோத்திரம். பார்க்கும் பொழுது பேதுரு இயேசுவுக்கு இடம் கொடுத்தபடியினாலே ஆண்டவர் அந்த படகுல இருந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை படகை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம் மூலமாக வெளிப்படும்படியாய், அவர் நம் மூலமாக மகிமைப்படும்படியாய், அவருடைய நாமம் நம் மூலமாக உயர்த்தப்படும்படியாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திறந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். வாழ்க்கையில் எல்லாம் வெறுமை தான். கையில் நம்ம பிரயாசப்பட்டதெல்லாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். தேவனாய் கர்த்தர் அந்த வருஷத்தில் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். ஆமேன். ஒன்றுமில்லாத நேரம், பஞ்சத்தின் நேரம், வறட்சியான நேரம், ஆனாலும் ஈசாக்குக்கு ஒரு செழிப்பை வைத்திருந்த தேவன் ஒன்றுமில்லாமல் இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஆமேன் விருதாவாயிருந்ததான பேதுருவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் புயலின் நடுவிலே, ஆமேன், போராட்டத்தின் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்பி இருந்து ஆமேன் சீசர்களுக்கு அற்புதத்தை செய்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள். வாழ்க்கையாகிய படகுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுங்கள். அவரே உங்களுக்கு மாலுமியாய் வழிகாட்டியாய் இருந்து நடத்த அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலேயும் வார்த்தையை கேட்டதான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா போராட்டங்களை மாற்றி, வெறுமையை மாற்றி, இரட்டிப்பான நன்மையை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. எல்லா நெருக்கங்கள், போராட்டங்களை மாற்றி ஆவியானவரே உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான் வீட்டிலே பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுங்க. துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். என் தகப்பனே, உம்மை விட்டால் நான் யாரிடத்தில் செல்வேன்? என் கண்ணீரை காண்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே.
ஜெபம் கேளும் பதில் தாரும். 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 விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஜெபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என்னுள்ளே இறங்கிடுமே. ஜெபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என்னுள்ளே இறங்கிடுமே. மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே, கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே. மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே, கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபம் கேளும் பதில் தாரும். பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபம் கேளும் பதில் தாரும். ஜெபம் கேளும் பதில் தாரும். அப்பா, ஜெபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா. என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லையே, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று கெஞ்சி கூப்பிடுகிறோம் ஐயா. Pour out your spirit on us, Lord. இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதா. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா. என்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பட்டும் ஐயா. Please, Lord. Please fill us with your spirit. Please, Lord. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே, நிலை மாற எனதுள்ளம் ஏங்கி நிற்குதே. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே, நிலை மாற எனதுள்ளம் ஏங்கி நிற்குதே. பெருமழையாய் வானம் திறந்து ஊற்ற வேண்டுமே, வறட்சி எல்லாம்